மண்ணில் புதைந்த 300 பாலஸ்தீனியர்கள் அகதி முகாம் மீது இரண்டாவது முறையாக தாக்குதல். ஜபாலியா அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய இரண்டாவது தாக்குதலில் வியாழன் காலை நிலவரப்படி மொத்தம் 195 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஹமாஸ் அரசின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இடிபாடுகளில் சிக்கி மாயமாகியுள்ள 120 பேரின் உடல்கள் தேடப்பட்டு வருகின்றன. முதல் தாக்குதலில் அல் ஜசீரா செய்தியாளரின் குடும்பத்தைச் சேர்ந்த 19 பேர் கொல்லப்பட்டனர். படுகாயமடைந்த சுமார் 100 பேருக்கு உரிய சிகிச்சை கிடைக்காமல் அணுவாக சித்திரவதை அனுபவித்து வருகின்றனர். ஜபாலியா அகதிகள் முகாம் என்பது உலகில் உள்ள மிகப்பெரிய முகாம்களில் ஒன்று. 1948 மற்றும் 1967 ஆண்டு பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான தாக்குதல்களின் போது அகதிகளாக இடம்பெயர்ந்தவர்கள் இந்த முகாம்களில் தங்கியுள்ளனர். சுமார் 1 லட்சம் பதிவு செய்யப்பட்ட அகதிகள் இங்கு உள்ளனர். இவர்களில் பலர் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் இருப்பதால் தற்போது சுமார் 50,000 பேர் அங்கேயே வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே வியாழக்கிழமை காலை தல் அல் ஹாவா என்ற பகுதியில் இஸ்ரேல் மீண்டும் குண்டு வீசியது. இதில் ஏராளமானோர் கொல்லப்பட்டதாக தெரியவந்துள்ளது.